சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஏற்படுற பாத புண்களையும் விரல்களையும் எடுக்க ஆபத்தான சூழ்நிலையையும் தவிர்க்கிறதுக்கு தினமுமே இந்த 3 வழிகள் மட்டுமே போதுமானது. இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது நரம்புகள் மறுத்து போய் பாதத்தில் ஏற்படுற சிறிய காயங்கள் கூட நமக்கு தெரியாமலேயே பெரிய புண்ணாக மாறிடும். முதல் படி என்ன அப்படின்னா, தினமுமே இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பாதங்களோட அடியையும் விரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியையும் நல்லா வெளிச்சத்தில் பரிசோதிங்க. கைக்கு எட்டலைன்னா ஒரு சின்ன கண்ணாடியை பயன்படுத்துங்க. சின்ன செவத்தல் இல்லை கொப்பளம் இல்லைன்னா வெடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். 2வது படி என்ன அப்படின்னா, வெதுவெதுப்பான நீரில் பாதங்களை மென்மையாக கழுவி விரல்களுக்கு நடுவில் ஈரம் இல்லாத மாதிரி மென்மையான துணியால் ஒத்தி எடுத்துடணும். ஈரம் தங்கினா அது பூஞ்சை தொற்றுக்கு வழிவகுக்கும். 3வது படி என்ன அப்படின்னா, பாதங்களோட மேல் பகுதியிலையும் அடியிலையும் மாய்ஸ்சரைசர் தடவுங்க. ஆனால் விரல்களுக்கு நடுவே கண்டிப்பாக தடவக்கூடாது. சின்ன தோல் உதிரலோ இல்லைன்னா நிறமாற்றமோ தெரிஞ்சாலும் அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகிறது தான் பாதங்களை பாதுகாக்கும். மேலும் உடலியல் அப்புறம் ஊட்டச்சத்து தகவல்களுக்கு பின்தொடருங்க. நன்றி.